தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடந்த சட்டவிரோத கிட்னி முறைகேட்டில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இடைத்தரகராக செயல்பட்ட முத்துசாமி என்பவரை கைது செய்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் சட்டவிரோத கிட்னி விற்பனை விவகாரத்தில் மேலும் ஒரு புரோக்கர் முத்துசாமி என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, தற்போதைய விசாரணை நிலை என்ன? மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், கூடுதல் விவரங்கள். ஷியாம், வணக்கம். தமிழகத்தையே ஒழிக்கின்ற வகையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி கூலி பெண்மணிகளை குறிவைத்து இங்க இருக்கின்ற இடைத்தரகர்கள் சட்டவிரோத கிட்னி விற்பனையில ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையை விசாரணை நடத்துவதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தென்மண்டல ஐஜி பிரேமானந்தா சின்ஹா தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் இங்கு இடைத்தரகராக செயல்பட்ட திராவிட ஆனந்த் மற்றும் ஸ்டான்லி மோகன் ஆகிய 2 புரோக்கர்களையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்பொழுதுதான் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அன்னை சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி வயது 45 என்ற நபரும் இதில் மூளையாக இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையில புரோக்கராக செயல்பட்டது கண்டறியப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்த 2 புரோக்கர்கள் சுமார் 5 நாட்களாக சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அரசினர் சிறப்பு விருந்தினர் மாளிகையில் வைத்து விசாரணை மேற்கொண்ட பொழுதுதான் இந்த முத்துசாமியும் இங்கிருக்கின்ற பொதுமக்களை குறிவைத்து சட்டவிரோத கிட்னி விற்பனையில ஈடுபட்டார் என தெரிய வந்தது. இதையடுத்து இன்றைய தினம் அன்னை சத்யா நகர் பகுதியில் இருக்கின்ற முத்துசாமி வீட்டிற்கு சென்ற சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரை வீட்டில் வைத்து தற்போது கைது செய்திருக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த முத்துசாமியை தவிர வேறு ஏதேனும் சட்டவிரோத கிட்னி விற்பனை புரோக்கர்கள் இந்த பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறார்களா என கண்டறிவதற்கு 3 குழுக்களை அமைத்து தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.